ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வர வைப்பதற்கு நீ பயன்படுத்த போகும் பொருள் பற்றி உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்க குழந்தையே, அது மட்டும் அல்லாமல் நமக்கு பண கஷ்டமும் மன கஷ்டமும் குடும்ப உறவுகள் சரியாக இல்லையே, யாரை நம்புவது என்று தெரியவில்லையே, யாரும் துணையில்லாமல் அனாதையாக நிற்கின்றோமே என்று என் குழந்தை நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. நமக்கு உடம்பும் சுகமில்லையே என்று பெருங்கவலையும் மனதளவில் வந்து தவித்து போகின்றோம் அல்லவா? சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லையே என்று நொறுங்கி போகின்றோம் அல்லவா? நமக்கே தெரியாமல் நம் வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழைந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கின்றன அல்லவா? நமக்குள் இருக்கின்ற நேர்மறை சக்திகள், நேர்மறை சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடிக்கும் வல்லமை தீய சக்திகளுக்கு உண்டு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை எல்லாம் போக்கக்கூடிய நல்ல சக்தி ஒன்றை பற்றி உன்னிடம் நான் இன்று வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, சாதாரணமாக நம் வீட்டில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மதிப்புமிக்க ஒரு பொருள்தான். அது என்னவென்றால், என் குழந்தையே, அலைகடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றது. அத்தகைய கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற உப்பில்தான் மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டிருக்கின்றாள். அத்தகைய தெய்வத்தன்மை கொண்ட உப்பை பற்றி தான் நான் உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்க குழந்தையே, ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும், உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் தலை தெறிக்க ஓடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிக்க கூடிய அளவிற்கு அதீத சக்தி இந்த உடம்பிற்கு உண்டு. ஒரு கைப்பிடி உப்பினை நீ வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு போவதற்கு முன்னால் ஒரு வாளியில் போட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றி 5 நிமிடம் உன்னுடைய கால்களை வைத்திருந்தால் போதும். உன்னுடைய பாதம், கட்டை விரல் நகத்தின் வழியாக சென்ற கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே உடனே வெளியேறிவிடும். இப்படி உப்பு நீரில் கால் வைத்திருந்தால் என் தங்க குழந்தையை, எதிர்மறை ஆற்றல்கள் அதன் சக்தியை பொறுக்க முடியாமல் நம் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும். இதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டு வாசலிலேயே நின்றுவிடும். என் தங்க குழந்தையை, ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் 3/4 பாகம் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். இதை வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்கள் கடைகளிலும் வைத்து கொள்ளலாம், அல்லது வியாபாரம் செய்யும் தலங்களில், தொழில் செய்யும் இடங்கள் எங்கு இருந்தாலுமே அங்கு வேண்டுமானால் நீங்கள் இதை வைத்து கொள்ளலாம். இப்படி செய்வதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும், செல்வ வளம் உண்டாகும், துஷ்ட சக்திகள் விலகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது என்பதனை மறந்து விடாதே. இந்த வாக்கினை அதனால்தான் நான் கேட்க சொல்லி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு. இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று நீ அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள், என் மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த தாயானவளினுடைய வாக்கு என்பதனை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள், ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று மனதிற்குள் மனதார நீ நினைத்துக்கொள். என்னுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து என் தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகள் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும்
ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலேதான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே. இதற்காக இந்த அம்மா ஒரு நாளும் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக இந்த உறவினை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அம்மா உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன் என் தங்க பிள்ளையே. நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் செல்ல குழந்தையே, இதற்காக ஒரு சிறு காரியத்தை நீ செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இதை தெரிந்து கொள். அளவே கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அம்மா இப்படியே தான் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று என் குழந்தை எப்பொழுதுமே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அப்படி உன்னுடைய நாவினால் ஒரு பொழுதும் நீ சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என் தங்கமே. இனி ஒரு பொழுதுமே எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் இது போன்று நீ புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. இன்றிலிருந்து ஒரு முடிவை நீ உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் இதனை நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது உன் நாவினால் நீ இதை சொல்ல வேண்டும். அது உனக்கு ஒரு வாரத்திலேயே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் குழந்தையே. எதை என்னிடத்தில் நீ சொல்கிறாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். வாழ்க்கையில் அதை உனக்கு நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு எல்லா நல்லதும் நடக்க வேண்டும் என்று, என் வாழ்க்கை எனக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டு. நிச்சயமாக உனக்கு நான் அதை. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு மிகவும் நான் துணையாக இருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. அப்பேற்பட்ட என் ரூபத்தில் உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார் என் பிள்ளையே. அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார். அவர் யார்? அவர் என்ன உதவியை உனக்கு செய்ய போகின்றார்? அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்வதற்காக இல்லாமல், யாருமே இல்லாமல் நீ இருக்கின்றாய். அதை தெரியாமலேயே அவர் உனக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். உனக்கு ஏற்படுகின்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உனக்கு நல்லதை தான் செய்து கொண்டிருக்கின்றார். இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்றும் கூட தெரியாமலும் நீ இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுப்பதற்காக அவர் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து சென்று விட்டார். ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை. நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான
அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்துவிட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த தாயானவள் நான் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடனே எல்லோருக்கும் நடந்துவிடாது. எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்த உடனே எதுவும் கிடைத்து விடாது. உனக்கு நல்லது எது கெட்டது எது அதனை கிடைப்பதற்கான சில சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே உனக்கு நடந்துவிட்டது. ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளுடனும் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. அதனால் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார். செய்து கொடுத்து சென்று விட்டார். இந்த அம்மா என்னை கண்டவுடன் நீ முதலில் மனதிற்குள் நம்பிக்கை கொண்டாய் அல்லவா? அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள், அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் அல்லவா? அப்படித்தானே என்னை தேடி வந்தாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒருபொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன். உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டுவிட நினைத்தது கிடையாது என் தங்க குழந்தையே. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம். அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டிருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ஒரு பிணைப்பு தான். அந்த பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது என் தங்க குழந்தையே. நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை. உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனை கொடுத்தது. தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றாக முழுமையாக செய்து கொடுத்த தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடித்து விட்டார். அந்த நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல அவருக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது. இனிமேலும் தாமதிக்க கூடாது, இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும். என் குழந்தையே, என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது, நடந்து முடிந்தது என்று என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதனை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும்? இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களின் ஆத்மாக்கள் இதையெல்லாம் செய்தது. அது மட்டுமல்ல, உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான். எனவே உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தாயோ பல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் கலைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள்.
பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, பல நல்ல விஷயங்களை அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முக்கியமான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வருகின்றது. அதுபோலத்தான் உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம், உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்கப் போகின்றது. அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து சுமக்க வேண்டும். காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல், என் குழந்தையே, இதற்கு மேலும் நீ தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற எந்த நல்லதுமே நடக்காமல் போய்விடும், உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீயாகவே குழப்பத்திலிருந்து மீண்டு வரப்போகின்றாய். ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பல நல்ல விஷயங்கள், பல நல்ல போலி மனிதர்கள் என்று எல்லோரையும் நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப் போகின்றாய். என்ன நடந்தும் நம் வாழ்க்கையில் எதற்காக இத்தனை சோதனைகள், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை வேதனைகள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? இவை எல்லாவற்றிற்குமான ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது. இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலிருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துத்தான் போகின்றாய். எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை, நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் அவர்களும் நல்லபடியாக ஆசீர்வதித்து விட்டு செல்வார்கள். இல்லை என்றாலும் அவர்கள் உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சிகளையும் இவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.